தமிழகத்தில் பெண் குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. அவர்கள் மீது நடக்கக்கூடிய குற்றங்கள் ஒரு நாள் அதிகமாக தான் இருக்கு, எப்பவுமே குறையில்லைங்க. இதை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொறுப்புல, கைதை பகுதியில் ஒரு பொறுப்புல, வட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள். அதுவும் ஏதோ முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் கிடையாதுங்க. குற்றம் செய்து வெளியே வந்து பல குற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு இந்த மாதிரி முக்கியமானவங்க பக்கத்தில் ஒரு புகைப்படமோ அவங்க பக்கத்தில் இருப்பது போல முகநூலில் பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது. அந்த கட்சியில் ஒரு பதவி தேவைப்படுது. இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று ஏதோ போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க, நாங்கள் என்ன செய்யறோம் திமுக சொல்லிங்க. இவங்க போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கலைங்க. பாருங்க, இவர்கள்லாம் திமுகவினுடைய நிகழ்வில் பங்கெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள். ஒரு முக்கியமானவர்களுக்கும் சால்வை அணிவிப்பது, திமுகவுடைய முக்கியமான நிகழ்வில் பங்கெடுப்பது. எங்க பாருங்க, மக்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்காரு பாருங்க அக்யூஸ்ட். திமுக சார்பாக அமைச்சர்களோடு கட்சி பொறுப்பாளரே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த பத்திரிகை நண்பர்கள் கொடுக்குறோம், கட்சி பத்திரிகையில் அவருடைய பெயர் பொறுப்போடு இருக்கும் பாருங்க. இந்த பத்திரிகை, இந்த கட்சி பத்திரிகை உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு தருகின்றோம். பாருங்க, கட்சி பொறுப்பை பாருங்க, பேரை பாருங்க. ஏன்னா உங்களால் ஜூம் பண்ணி பார்க்க முடியாது. முரசொலியில அவரை பற்றி வந்திருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த மனுஷனை பாருங்க. ஆனா இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம்னா, திமுக தான் இருந்தாரா இல்ல பாரதிய ஜனதா கட்சி வேலை இல்லாம இந்த அண்ணாமலை ஏதோ ஒன்று நேரத்துல இருந்து கிளப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரா? எங்களுடைய குற்றச்சாட்டு அவர் திமுக இருக்கிறது என் குற்றச்சாட்டு இல்லைங்க. ஒரு குற்றவாளி இதே போல ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு அமைச்சர்கள் பக்கத்தில் நின்று அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக காரன் அப்படிங்கிற புகைப்படம் தேவைப்படுது. அதை வைத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ரவுடி ரெஜிஸ்டர்ல அந்த பேர் வரக்கூடாது. ரவுடி ரெஜிஸ்டர் பேர்ல இருந்தா 21 நாளைக்கு ஒருக்கா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவீங்க. என்னப்பா பண்ற, இந்த மாசம் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு பணம் வந்துச்சு? ஏன்னா நானும் காவல்துறையில் 9 ஆண்டுகள் குப்பை கொட்டி இருக்கின்றேன். பக்கத்து வீட்டுக்காரனை வந்து சாட்சி சொல்ல நீ ஒழுக்கமா இருக்கேன்னு கையெழுத்து போட சொல்லி, இதெல்லாம் ரவுடி ரெஜிஸ்டர் நடக்கக்கூடிய, ரவுடி பெயரில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த புகைப்படம் தேவைப்படுகிறது. அரசியல் அங்கீகாரம், அடையாளம் தேவைப்படுது. அதை வைத்து மறுபடியும் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறான். இதுதான் எங்களுக்கு கோபம். அவன் திமுக இருக்கிறது எங்களுக்கு கோவம் இல்லை. திமுக என்கின்ற கட்சி போர்வை இன்னைக்கு குற்றம் செய்பவர்களுக்கு தேவைப்படுகிறது. அங்க இருந்து அப்படியே அமைச்சர் பக்கத்தில் போனாவே அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசருக்கு, கிரைம் கான்ஸ்டபிளுக்கு, இன்டெலிஜென்ஸ் பார்க்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிளுக்குலாம் தெரியும், அண்ணே அவன் திமுக இருக்கானே, அந்த பையன் நல்ல பையனே, அமைச்சர் கூடவே சுத்துறானே, அந்த பையன் நம்ம ஸ்டேஷன்ல கூப்பிட்டு ரவுடி பரேட் நடத்தினா நம்மளே வச்சு செஞ்சு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்கண்ணே. திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும்தான் இந்த அக்யூஸ்ட் அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்கான். இது வெரி சிம்பிள். இது மூளை இருக்கக்கூடிய, ஆறறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும். திமுக கட்சி பொறுப்பு இருக்கு, திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணல. இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான். அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான்.